Taste the Daily. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் அடக்குமுறை, அராஜகம், கைது, நள்ளிரவில் கோர முகத்தை காட்டிய திராவிட மாடல் அரசாங்கம், சர்வாதிகார முகம்தான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியா அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறார். அஇஅதிமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் இணைகிறார். புதிய உழைப்பாளர் கட்சியிலிருந்து திரு திருவாரூர் காந்தி இணைகிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முனவர் பாஷா இணைகிறார். வழக்கறிஞர் திரு மணி கங்காதரன் இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சரவணன், இப்போ என்னன்னா, போராட்டத்தில் ஈடுபடுறது தவறு அப்படிங்கிறதையெல்லாம் எதையுமே நீதிமன்றம் சொல்லலை. இந்த இடத்துல போராடாதீங்க, அனுமதி வாங்காமல் போராடாதீங்க அப்படின்னு தான் நீதிமன்றம் ஒரு உத்தரவை கொடுத்துருக்கு. ஆனால் உடனே நீதிமன்றமே இந்த போராட்டத்தை கலைக்க சொல்லிட்டாங்கங்கிற ஒரு மாற்று பார்வையோட அப்படிங்கிற பேரை சொல்லி குண்டு கட்டா நேற்றைக்கு என்னெல்லாம் இந்த திமுகவினுடைய காவல்துறை பண்ணாங்க அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ பார்த்தோம். உண்மையாலுமே ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள் மேலே இந்த திமுக அரசாங்கம் வச்சிருக்கிற அக்கறை இதுதானா, இவ்வளோதானா? நிச்சயமாக இந்த திமுக அரசாங்கம் ஒரு ஏமாற்று அரசாங்கம். பொதுவா ஒரு கொடுங்கோல் ஆட்சி எப்படி சொல்லுவோம், ஹிட்லரை கூப்பிட்டு பார்ப்போம், இடி அமீனுக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு பாசிச ஆட்சி தான் திமுக இப்ப நடத்திக்கிட்டு இருக்குது. ஏன்னா கடந்த இப்ப இந்த 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் சென்னையில ரிப்பன் மாளிகை முன்னாடி ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. இதுவே அதிமுக ஆட்சி காலத்துல 45,000 போராட்டத்துக்கு அன்றைய அரசு அனுமதி வழங்கியது. அதனால இது உரிமைக்கு போராடுவது ஒரு ஜனநாயக இது, அந்த வகையில அனுமதி அளித்திருக்க வேண்டும். இவங்க என்ன பண்றாங்க, திமுக இவங்க இந்த பணியாளர்கள் 3 பிரதான கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. தங்களது பணியை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது, 10 ஆண்டுகளுக்கு மேலே நாங்க இருந்துகிட்டு இருக்கோம், பணி நிரந்தரம் செய்யணும், எங்களோட சம்பளத்தை குறைக்க கூடாது. இந்த 3 தான் மெயினான அவங்களுடைய கோரிக்கைகள். திமுக கடந்த ஆட்சியில எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது, இதே முதல்வர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கும் பொழுது என்ன செஞ்சாரு, வாக்குறுதி கொடுத்தாரு. தூய்மை பணியாளருக்கு தனியாவே ஒரு 5 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல 285வது வாக்குறுதியை பார்த்தோம்னா, ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள் எல்லாம் போட்டு அவங்களுக்கு பணி, ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு இதை தேர்தல் அறிக்கையை வழங்கி இருக்கிறாங்க. இதுல அவங்க பணியில இருக்கும்போது உயிரிழந்தால் ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. இந்த கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றல. இப்ப நான் 4 வருஷம் ஆயிடுச்சு நீங்க ஆட்சிக்கு அப்படின்றத கேட்டுதான் அவங்களுடைய போராட்டம் நடக்கிறது. அப்ப இதுல சம்பந்தம் இல்லாத அந்த துறை சார்ந்த அமைச்சரும் இல்ல, யாரு போறா, அமைச்சர் சேகர் பாபு போய் பேசுறாரு, போய் த்ரெட்டன் பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை த்ரெட்டன் பண்றாரு. இப்படி கண்டினியூஸா போய்கிட்டு இருக்குது. அதிமுக சார்பா அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் தெளிவா சொல்றாரு, எங்களோட பீரியட்ல 17,000 பேரை நாங்க பணி அமர்த்திருந்தோம், ஆட்சிக்கு வரவும் மே 26க்கு பிறகு நாங்க நிச்சயமா உங்களோட குறைகள் எல்லாமே களையப்படும் என்று அவர் மிக தெளிவாக அவரும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சிகள் போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கான அந்த சப்போர்ட், அவங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில என்ன செய்யுது திமுக, நேற்று இரவோடு இரவாக ஒரு கடுமையான முறையில காவல்துறையை ஏவி அவங்க ஃபுல்லா அடிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி கொண்டு போறாங்க. அது குறிப்பிட்டு ஒரு வழக்கறிஞர், வளர்மதின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் முதல் நாள் அவங்களுடைய பேச்சுல ஒரு கடுமையாக ஆளும் கட்சியை அவங்க இது பண்ணி பேசுறாங்க, தாக்கி பேசுறாங்க. அவங்கள பர்பஸா அவங்க கையை உடைச்சு அவங்கள போலீஸ் கூட்டு போறதுக்குள்ள வண்டியிலேயே பல இடத்துல வச்சு சுத்தி இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 8 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு அரசு ஒரு நிலையை எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சூழல்ல மக்கள்கிட்ட கடுமையான ஒரு எதிர்விலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பாசிச ஆட்சியுடைய அந்த காட்சிகளை பார்த்தாலே ஒரு பயங்கரமான கோர முகம், எங்க நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மக்களோ இல்ல ஒரு குறிப்பிட்ட துறையை சேர்ந்தவங்களோ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அது தொடர்பாக உரிமைகளை வலியுறுத்தி போராடுறாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம், அல்லது நீதிமன்றம் வாயிலாக தீர்வு காணலாம், அல்லது ஏதாவது ஒரு கமிட்டியோ இல்லை ஒரு குழுவோ அமைத்து அதன் மூலமாக தீர்வு காணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்கப்பூர்வமான வழிகள் நிறைய இருக்கக்கூடிய சூழல்ல எதற்காக இந்த மாதிரி நள்ளிரவு வரைக்கும், ஏன்னா காலையிலேயே ஹைகோர்ட்ல இருந்து உத்தரவு வந்துருச்சு, ஆனால் அப்போ எதுவும் பண்ணாமல் இரவு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி 12 மணிக்கு மேலே ஊரடங்குனதுக்கு பிறகு குண்டுக்கட்டாக அராஜகமாக இப்படி கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அவசியம் வந்தது, என்ன ரீசன்? திமுகவுடைய சர்வாதிகார போக்குதான் அது.
நம்மளை எதிர்த்து இவங்க என்ன பண்றதா அப்படின்ற ஒரு போக்கு. அமைச்சர்கள் எல்லாமே பாக்குறோம்ல, கொடுக்கக்கூடிய பஸ் கொடுக்கறதையும் வந்து ஓசி பஸ்ன்னு ஒருத்தர் சொல்ல, ஒருத்தர் கல் எடுத்து எரிய, இந்த மாதிரி வந்து மக்களை உதாசீனமாக பேசக்கூடிய அமைச்சர்கள் கொண்ட ஒரு கட்சி தான் திமுக. திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பல இடத்துல அவங்க எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப வந்து அவங்க வந்து நம்மளை எதிர்த்து போராடுறாங்களா அப்படின்ற ஒரு ஈகோ இது மாதிரி அவங்களுக்கு வந்தனால இரவோடு இரவாக பார்த்தாலே நம்மளுக்கு வந்து மனசு ஒரு பதபதைப்பு வர அளவுக்கு அந்த இது நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு சிவியரா பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து சட்டத்தின் மூலமாக இது தீர்மானிக்கலாம். அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து அரசு எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க தான் உறுப்பினர்கள் தான் அவங்க எல்லாம். மக்களுக்கான ஒரு இது ஜனநாயக நாட்டுல வந்து அந்த மாண்பை வந்து இவங்க காக்க வேண்டும். இவங்க என்ன சொல்றாங்க, பிரைவேடைஸ் பண்ணதுக்கே டிஎம்கே ஐடி விங்ல ஒரு பெரிய விஷயம் கொடுக்குறாங்க. பிஎஃப் வரும், இஎஸ்ஐ வரும், உங்களுக்கு சிறப்பு உதவிகள்லாம் வரும் தனியாருக்கு போனீங்கன்னு அப்படின்றாங்க. 22,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கள 14,000 ரூபாய்க்கு சம்பளத்தை குறைச்சு இவங்க அனுப்பி என்ன செய்ய போறாங்க? அதுதான் அந்த 14,000 உங்களுக்கு ஒழுங்கா போய் சேரலைன்றது நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு பண்ணக்கூடிய கம்பெனில. அதான் சார், இப்ப என்னன்னா நடைமுறை சிக்கல்கள் அதை வந்து களையறதுக்கு ஏதாவது பண்றாங்க, இல்ல வந்து அதற்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தா கூட அவங்க வந்து கலைந்து போயிருப்பாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி பெண்கள்னு கூட பார்க்காம எத்தனையோ பேர் கொரோனால கூட அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளவு வேலை செஞ்சாங்க. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இவ்வளவு அராஜகமாக காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டா அப்ப யாரும் இனிமேல் வந்து ஜனநாயகத்தின் பேர்ல வந்து போராடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையே இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கை மூலமாக சொல்றாங்களா? நிச்சயமாக. ஏன்னா வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே பேச்சு சுதந்திரத்தை முழுசும் பறிச்சாங்க. ஏன்னா என்னென்ன பத்திரிகைகள் எழுத அவங்களை விமர்சிச்சாங்களோ அவங்க மேல வந்து அவங்க வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்க. சமூக செயற்பாட்டாளர்கள் மேல பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை மிரட்டுற துணியில அவங்க பண்றது. இப்ப பொதுமக்கள் வந்து அடுத்த தேர்தல் வரப்போகிறது. இனி ஒவ்வொருத்தரா வருவாங்க. அரசு பணியில் இருக்கவங்களுக்கு இவங்க வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சாங்க, அதை செயல்படுத்த முடியல. இப்படி எல்லா தரப்பும் தேர்தல் வரனால தொடர்ச்சி அவங்களுக்கான உரிமை குரலை எழுப்புவதற்கு தயாராகிறாங்க. அப்ப இதுவே முதல் கட்டமா இவங்களை வந்து நம்ம நடத்தக்கூடிய இதுல எல்லாரும் பயப்படணும், பொதுமக்கள் பயப்படணும், பல்வேறு சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் பயப்படணும், நம்மள இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் நடக்கூடிய வகையில தான் இந்த நேற்று இரவு கைது என்பது நடந்திருக்குது. ஆனா மக்களை பயமுறுத்தினா எப்படி சார் இந்த ஆட்சிக்கு அவங்க வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க? மக்களால தான் நாங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. 40 தொகுதியை நாடாளுமன்றத்தில் மக்கள் தானே எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அதே பேசக்கூடிய வாய்கள் தான் இன்னைக்கு வந்து ஏன் போராடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்கள வந்து அப்புறப்படுத்துறதுக்கு உத்தரவும் போடுதே. இதையெல்லாம் மக்கள் பிரிச்சு பார்க்க மாட்டாங்களா? ஆமா, நிச்சயம் மக்கள் வந்து இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து சாதாரண பேசும்போது என்ன சொல்றாங்க, மக்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நோயின்றது ஞாபக மறதி. அதனால இப்ப எல்லாம் போராடுவாங்க. தேர்தல் வந்தோம்னா கடைசி அந்த 2-3 மாதத்துல அவங்கள வந்து நம்ம வந்து பணம் கொடுத்து வாக்குக்கு பணம் கொடுத்து அவங்கள மாத்திர முடியும். நம்ம கிட்ட ஒரு பலமான கூட்டணி இருக்கு. அடுத்த கட்சியில இருந்து யார் யார் வர்றாங்களோ அவங்களை இழுத்து உள்ள கொண்டு வந்து மயக்க கொடுத்து ஏதாச்சும் ஒண்ணு பேச வச்சுட்டு நாங்க வளமா இருக்கோம் அப்படின்னு காமிக்கிற மாதிரி மக்கள்கிட்ட பணத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நடவடிக்கை. திடீர்னு தனியார் நிறுவனங்கள்லாம் அவங்க வந்து சில சலுகைகள் அறிவிக்கிறாங்க. மானிய விலையில இது 2 வீலர் அறிவிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை அவங்க செய்யறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில எம்பி இருக்கிறார், கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர் இருக்கிறார். அவர் ஒரு கண்டன அறிக்கை ஒரு பேருக்காக கொடுக்கிறார். ஏன்னா காவல்துறை யாரு கண்ட்ரோல் இருக்குது, முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்கு. அவர் கொடுத்திருக்கிறத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பொதுவா கொடுத்திருப்பார். எதையோ யாரோ ஒரு காவல்துறையில யாரும் சும்மா சொல்ற மாதிரி அத்துமீறிய காவல்துறையினர் மீதும் அதற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு கொடுக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில என்ன நடந்துகிட்டு இருக்குது, மாநகராட்சியில இப்ப வருமானம் கூடிருச்சு. திமுக ஆட்சியில வந்து எவ்வளவு கூட்டிட்டாங்க வரிகளை, குப்பை வரியை 3 மடங்கு அதிகரிச்சுட்டாங்க, சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, 150% உயர்த்திட்டாங்க. அப்ப வந்து வருமானம் கூடித்தான் இருக்கு அரசு. அத வந்து மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா முறைகேடு 200 கோடி முறைகேடு. இங்க மட்டும் இல்லாம சென்னையில மட்டும் இல்லாம எல்லா மாநகராட்சிகளும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அதை பத்தி அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம பேசலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். முனவர் பாஷா சார், இப்போ என்னன்னா ஒரு சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டமாகட்டும், இல்லை இன்னும் பல்வேறு போராட்டங்களாகட்டும், இல்லை 12 மணி நேர வேலை மசோதாவை எதிர்த்து கூட எத்தனையோ போராட்டங்கள்லாம் நடந்தது. ஆனால் அதையெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணலை. ஆனால் ஏன் தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டத்தை மட்டும் ரொம்ப அடிமட்டத்துக்கு இறங்கி அடிக்கிறது ஏன்? என்ன சார், இன்னைக்கு வந்து
சென்னை நகர மக்கள் நோயின்றி வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தங்களையே வருத்தி கொண்டு நாம் எதையெல்லாம் அருவருப்பாக பார்க்கிறோமோ அதையெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி சென்னை நகரை தூய்மையாக வைத்திருக்கின்ற மகத்தான சேவையை செய்கின்ற, இன்னும் சொல்லப்போனால் மகாத்மா காந்தி சொன்னதைப் போல அவர்களுடைய அசுத்தங்களை அவர்களே அப்புறப்படுத்த வேண்டும் என்று காந்தியடிகள் முயற்சித்தார்கள். ஆனால் இன்று மற்றவர்கள் போடுகின்ற அசுத்தங்களை எல்லாம் சுத்தம் செய்து சென்னை நகரை தூய்மையாக வைத்திருக்கின்ற காவல் தெய்வங்களாக விளங்குகின்ற தூய்மை பணியாளர்களை இந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் கொடுமைப்படுத்துகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, சாம்சங்கோ மற்றதோ வேறு விஷயம். ஆனால் இதிலே அவர்கள் பெற்ற கமிஷனுக்காக தனியார் நிறுவனத்திடமிருந்து கமிஷனை பெற்று விட்டார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறீர்கள், யாருடைய பணத்தை கொடுப்பீர்கள்? அந்த ஒப்பந்ததாரருக்கு மாநகராட்சி பணத்தை தானே. அதை நேரடியாக நீங்களே பணியாளருக்கு கொடுக்கலாமே. அதை விடுத்து நீங்கள் அந்த தனியார் நிறுவனத்தில் பணியாளராக போனால் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். 22,000 சம்பளம் 14,000 ஆயிடும். அது சலுகையாது? அதெல்லாமே புரியுது சார். அதில் இருக்கக்கூடிய என்னென்ன பிராக்டிக்கலா இருக்கு, என்னென்ன முடியும் முடியாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி கோர்ட்டும் நீங்க போராட வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்லல. இந்த இடத்துல போராடாதீங்க, பர்மிஷன் வாங்கிட்டு போராடுங்க அப்படிங்கறது மட்டும்தான் உத்தரவுல கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த கோர்ட் உத்தரவை கொண்டு வந்துட்டு நீங்க போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மாத்தி பேசி இரவோடு இரவாக அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது உண்மையாலுமே பயமுறுத்துறதுக்கா, இல்ல தூய்மை பணியாளர்கள்னா இவ்வளவுதான், அவங்க மேல இவ்வளவுதான் இலக்காரம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய என்ன சொல்றேன். கடந்த ஆட்சியில் இதே தூய்மை பணியாளர் போராடிய போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவரே நேரடியாக போய் அந்த தூய்மை பணியாளர்கள் சொன்ன கோரிக்கைகள் அவ்வளவும் நியாயமானது என்று இரத்த கண்ணீர் வடிப்பதைப் போல அவர்கள் முன்னாலே நடித்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் அவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு 4.5 ஆண்டுகள் ஆனதற்கு பின்னால் கூட அவர்தம் கோரிக்கைகளை இவர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொல்கின்ற பொழுது அந்த தூய்மை பணியாளர்கள் கோபப்பட்டு போராட்டத்தில் ஈடுபடுவது அவருடைய வாழ்வாதாரத்திற்கான போராட்டம். இது அந்த போராட்டத்தை காவல்துறையை வைத்து நசுக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் வேதனையோடும் வருத்தத்தோடும் சொல்கிறேன், இந்த போராட்டத்திற்காக நீதிமன்றத்தை மாநகராட்சி நாடி இருக்கிறது என்று சொன்னால் இந்த போராட்டம் குறிப்பிட்ட இடத்திலே நடத்தக்கூடாது, அனுமதி பெற்றுத்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற நீதிமன்றம் எதற்காக இவர்கள் போராடுகிறார்கள்? இவருடைய கோரிக்கையில் இருக்கின்ற நியாயத்தையும் சுவமோட்டோவாக எடுத்துக்கொண்டு அதற்கும் சேர்த்து தானே இவர்கள் மாநகராட்சிக்கான உத்தரவை போட்டிருக்க வேண்டும். போராட்டம் நடத்துகின்றவர்கள் அனுமதி பெற்று வேறு ஒரு இடத்தில் நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அவர்கள் நீதிமன்றத்தை சார்ந்தவர்கள், அதற்கும் சேர்த்து அவருடைய கோரிக்கைகளில் நியாயத்தை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய முடிவினை நீதிமன்றமே சொல்லி இருக்க முடியும். ஆனால் இந்த ஆட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு நடக்கின்ற இந்த போராட்டம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக கோஷங்களை போடுகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியை விட்டு இறங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கோஷங்களை எழுப்புகிறார்கள். இவைகளெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் இந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தார்களோ அத்தனை பகுதி மக்களும், குறிப்பாக துப்புரவு பணியாளர், பகுதி நேர ஆசிரியர்கள், இப்படி மருத்துவர்கள், டாக்டர்கள், இவர்கள் அத்துணை தரப்பு மக்களும் இவர்கள் தந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்தார்கள். இவர்கள் எதையும் நிறைவேற்றவில்லை என்கின்ற பொழுது, கிளர்ந்து எழுந்து போராடுகின்ற பொழுது போராட்டத்தை அடக்குவதற்கு காவல்துறையை பயன்படுத்துவது என்பது உண்மையிலே சொல்லுகிறேன், அவர்கள் செய்கின்ற செயலானது ஆண்டவன் கூட அவர்களை மன்னிக்க மாட்டான். அந்த அளவுக்கு தாய்மார்கள், நம்முடைய சரவணன் சொன்னாரே வளர்மதி என்ற வழக்கறிஞர், இன்றைக்கு எல்லா வழக்கறிஞர்களும் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்ட களத்திலே இறங்கி போராடுகிறார்கள். எல்லா அரசியல் கட்சிகளும், எனக்கு தெரியவில்லை, இடதுசாரிகள், திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் ஒப்புக்கு போய் பார்க்கிறார்களே தவிர அந்த கோரிக்கை நியாயத்தை நான் அடுத்ததா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு கொடுமைகள் நடக்குது இல்லையா, துப்புரவு பணியாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு அநீதிகள் நடக்குது, ஏன் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சும்மா ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டாங்க? அதுதான் சார், ஏன் ரொம்ப பெருசா அரசுக்கு எதிராக கோஷம் போடுறதோ இல்ல அரசுக்கு எதிரான இப்ப 12 மணி நேர வேலை மசோதாவில் நாங்க எங்களுடைய கொள்கைக்காக இந்த அரசையே எதிர்க்க துணிவோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இறங்கி பேசினாங்கல்ல, ஏன் இந்த துப்புரவு பணியாளர்கள் விவகாரத்துல அவங்க ஏன் பேசல?
இல்ல அவங்க பேசக்கூடாதுன்னு அவங்க வாய்கள் அடைக்கப்பட்டுருச்சா? இல்ல, மாநகராட்சியில செங்கொடி இயக்கம் என்ற பேரால துப்புரவு பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு சங்கத்தை நடத்துறாங்க. அந்த சங்கம் எங்க போச்சு? இவர்கள் எல்லோரும் வெளியில மட்டும்தான். திருமாவளவன் போய் பார்த்தாரு, பேசினாரு, நான் முதலமைச்சரை நேரில் சந்திப்பேன்னாரு. எங்க சந்திச்சாரு? சந்திச்சு இதை பத்தி பேசினாரா? ஒருவேளை நேரில் சந்திச்சா கிடைக்க வேண்டியது கிடைக்குமோ நம்ம அவருக்கு. ஆனா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதுவும் நடக்கிறதே கிடையாது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை இந்த போராட்டம் என்பது அவருடைய வாழ்க்கையோடு ஒன்று. ஆனால் தூய்மை பணியாளர்கள் நடத்துகின்ற போராட்டத்திற்காக சரவணன் சொன்னாரு, மதுரையில் எம்பி கொடுத்திருக்கிற அறிக்கை என்ன, யார் பொறுப்பான இதற்கு காவல்துறை தாக்குதல் நடத்த யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா முதலமைச்சர் மீது தான் நடவடிக்கணும். அவர் கையில தான் காவல்துறை இருக்கு. அதுதான் இப்ப என்னன்னா, யார் இதற்கு பொறுப்போ அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னா ஏன் அதை இப்படி சுத்தி வளைச்சு நேரடியா சொல்ற தைரியம் ஏன் இல்ல சொல்றாங்க? ஏன் நேரடியா சொல்றாங்க? ஏன் உங்களை நீங்க இன்னும் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ இந்த மக்களுக்காகவே உழைப்பதை போல பாவலா பண்ணிட்டு அதே நேரத்தில் காவல்துறையை கையில வைத்திருக்கின்ற முதலமைச்சர் தான் இதற்கு பொறுப்பு. இன்னும் சொல்ல போனா அந்த வளர்மதி கையை காட்டுது, கையை உடைச்சிருக்காங்க. எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியாம ஜீப்ல ஏத்தி சுத்தி இருக்காங்க சென்னை நகர் முழுவதும். அதே மாதிரி அவர் கூட இருக்கிற நிலவழுகின்றவ மயக்கம் அடிச்சு விழுந்திருக்காங்க. எல்லாரும் அவங்கள போட்டு தாக்கியிருக்காங்க. அவங்க செஞ்ச பாவம். இவர்கள் செய்கின்ற போராட்டத்தை படம் எடுத்து வெளியிலே வெளியிட்டார்கள். அதற்காக அந்த போராட்டத்தின் நியாயத்தை எடுத்து பேசியதற்காக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாய்மார்களை குண்டுக்கட்டாக தூக்கி போட்டு அவர்கள் வீட்டு பெண்மணியாக இருந்தால் செய்வார்களா? நான் கேட்கிறேன். கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது ஐயோ கொல்றாங்களே நாங்களே, இரவோடு இரவாக இத்தனை பெண்களை கொல்லக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தினீர்களே, உங்கள் ஆட்சி நீடிக்கலாமா? உங்கள் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 2026 இந்த தூய்மை பணியாளர்கள் தமிழகத்தை திமுக ஆட்சியை தூக்கி எறிந்து தூய்மைப்படுத்துவார்கள். அதுதான் இவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு கிடைக்கின்ற நீதியாக இருக்கும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திருவாரூர் காந்தி என்னன்னா, உரிமைகளுக்காக போராடுறாங்க. அந்த போராட்டத்தை இங்க இல்ல, நீங்க வேற இடத்துல போய் போராடுங்க அப்படின்னு ஏன் அதை சாஃப்டா ஹேண்டில் பண்ணாம ரொம்ப ரஃபா இறங்கி, அதுவும் ஊர் அடங்கின பிறகு 12 மணிக்கு இவ்வளவு தரன்னு இழுத்துட்டு போறதும் அடிதடி, ஏன் இவ்வளவு கொடுமைகளும்? அதாவது இந்த போராட்டம் நியாயமான போராட்டம் தான். இது அண்ணன் சொன்னது போல சிங்கார சென்னையாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தவர்கள் தூய்மை பணியாளர்கள் தான். இந்த இஷ்யூ இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு முக்கிய காரணம் சென்ற அதிமுக ஆட்சியினுடைய சில தவறான வழிகாட்டுதல் தான். காவல்துறையினரையெல்லாம் இறக்கி விட்டு நீங்க சொன்னதுக்கும் அதிமுக தான் காரணம். அது தவறு தான் சொல்றேன். காவல்துறையை வைத்து அவர்கள் மீது தடியடி நடத்தியது எல்லாமே தவறு என்றுதான் நான் சொல்லுகிறேன். ஏன்னா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவர்களுடைய போராட்டம் நியாயமானது. அவர்கள் கேட்கின்ற 3 எல்லாத்தையும் சொல்றீங்க, கூடவே அடிஷனலா இதையும் சேர்த்து பிரச்சனையோட காரணம் என்ன? அதிமுக காரணம் அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க பேசவே விடலையே, சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். இந்த சென்னை மாநகராட்சி 15 மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 15 மண்டலத்தில் 10 மண்டலத்தை மட்டும் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார்கள். அன்றைக்கே இவர்கள் அந்த 15ஐயும் சேர்த்து செய்திருந்தால் இவ்வளவு ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இல்லை என்றால் என்ன சொன்னீங்க? இல்ல என்ன எவ்வளவு நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. அதிமுக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கிறது தவறு அப்படின்னு அன்னைக்கு சொன்னீங்க திமுக ஆதரவாளர்கள். இன்னைக்கு அதே வேலையை திமுக செய்யறாங்க. இன்னைக்கு அதிமுக தான் தவறு. என்ன எல்லாத்தையும் மாத்தி இருக்கணும் அப்படின்னா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இது தூய்மை பணியாளர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் அதிமுக அரசு ஒட்டுமொத்தமாக எல்லா மண்டலத்துக்குமான ஒரு சமநீதியை அன்றைக்கு செய்திருக்க வேண்டும். திமுகவுக்கு அக்கறை இருக்குல்ல? ஆமா, அக்கறை இருக்கிறது. இவ்வளவு அறிவிக்கிறாங்க, தனியாருக்கு கொடுக்கணும்னு அறிவிக்கிறாங்க. அதாங்க, இப்ப ஏற்கனவே 10 மண்டலம் தனியாரில் அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பொழுது இவர்களை மட்டும் தனியாருக்கு கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு நாளைக்கு செல்வார்கள்.
இது இப்பொழுது இந்த ஏன் அப்ப போய் வாதாடுங்க. இந்த பிரச்சனையை செந்தில் நீதிமன்றத்தில் பாலாஜி இருக்கிறது. அமைச்சராக தொடரணும் அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து வாதாடுனவங்க தான். இந்த பிரச்சனையை சிபிஐ கேஸ்க்கு கொடுக்க கூடாதுன்னு எத்தனையோ வழக்குகளுக்கு வாதாடுனவங்க தான். வழக்க பத்தி எல்லாம் பேசணும்னா நிறைய பேச வேண்டியது அப்புறம் என்ன இருக்கு. சார்? வழக்கு பத்தி பேசணும்னா நீங்க தான் போராட்டங்கள் வழக்கு போடுவாங்க. எங்க பாருங்க, இது செய்தது காவல்துறை செய்தது, இவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவது எல்லாமே தவறு. அதை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்தில் அதே சமயத்தில் கோர்ட் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி தான் வேறு இடத்திற்கு தான் அவர்கள் செல்ல சொல்லுகிறார்கள். நீதிமன்றம் உத்தரவு சொல்லலையே. இல்ல இல்ல, அப்படிதான் வேறு இடத்துக்கு போங்க. வேறு இடத்துக்கு அந்த இடத்துல இந்த வழக்கறிஞர் வந்திருக்காங்க. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போறது எங்களுக்கு டிராபிக்கா இருக்கு, இந்த இடம் எங்களுக்கு இருக்குன்னு ஒரு பொதுநல வழக்கு போகுது. அதுல வர்ற தீர்ப்பு தான் இது. கேளுங்க, நான் சொல்லிடுறேன். நான் வந்து டிஸ்க்ளைமர்ல நான் சொல்லிடுறேன். நீதிமன்றம் சொன்னது எந்த இடத்தில் பொதுமக்கள் பாதித்தாலும் அதுக்கு வந்து யாரு வந்து அன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பொறுப்பு என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் அதிமுக செய்த நிறைய அப்ப இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? அப்படி வர சரவணன் சார் வர சொல்லுங்க. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. வர இருக்கு, சொல்லுங்க சரவணன் சார். கடந்த ஆட்சியில அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் பெரிய லெட்டர் எழுதுறாரு, ஆணையருக்கு எழுதுறாரு. உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திருக்காம இவங்க எல்லாத்தையும் நீங்க பணி நிரந்தரம் செய்யணும்ன்றாரு. பண்ணேன்னு சொன்னாரு. ஏடிஎம்கே லேச ஆரம்பிச்சு நாங்க அதை பிடிச்சி பண்றோம்ட்டு. அம்மா மினி கிளினிக்கை தொடர்ச்சியா நடத்திருக்க வேண்டியது தானே. தாலிக்கு தங்க திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டே இருந்திருக்க வேண்டியது தானே. அம்மா உணவகத்தை நடத்திருக்க வேண்டியது தானே. எத்தனையோ திட்டங்கள் மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பலன் தரக்கூடிய திட்டங்களை பூரா முடக்கி வச்சுட்டு எதுல வந்து சொல்றாரு பாருங்க. அதனால இதுல இருந்து ஒரு உப்பு நான் வந்து ஒரு பொதுமக்களுக்கான நான் சொல்லிடுறேன். பொதுமக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அன்றைக்கு ஆட்சி கட்டில் யார் இருந்தார்களோ அவர்கள் செய்கின்ற தப்பு தான். 89ஆம் ஆண்டு நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. 87ஆம் ஆண்டு வன்னியர்களுடைய மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் பொழுது அதிமுக ஆட்சியில் 21 உயிர்களை துப்பாக்கியால் சுட்ட வரலாறு அதிமுக அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையில் மனசாட்சியே இல்லாமல் அதுக்கான நேரம் இப்ப இல்ல. இப்ப என்னன்னா இல்ல இது வேணும்னே மடை மாத்துறது. திமுக அரசு பத்தி விமர்சனம் வச்சா அதிமுக கூட்டணின்னு மடை மாத்துறீங்களோ அதே மாதிரி எடுத்தா 1987 1974 இல்ல போறீங்க. ஒருத்தவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இருந்தாங்க. அவர்களை வந்து அவர்களுடைய கோரிக்கை 3 கோரிக்கை நியாயமான கோரிக்கைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்களே, அப்புறம் எதுக்கு சார் இன்னைக்கு அவங்க 10 லட்சம் ரூபாய் அவர்களுடைய பணியில் இருக்கும் பொழுது 10 லட்சம் ரூபாய் பணம். தவறான விஷயம் பேசக்கூடாது. நீங்க நான் பேசினேன், அப்புறம் நீங்க உங்க ஒரே நிமிஷம் சார். அமைச்சரவையை கூட்டி 12 நாளா இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாம நைட்டோட நைட்டா இவங்க எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அடுத்த நாள் காலையில அமைச்சரவையை கூட்டி நாங்க அறிவிக்கிறோம்னா அப்ப என்ன அர்த்தம்? இருக்கிற சிக்கலை தான் நான் சொல்றேன். ஏற்கனவே 10 மண்டலத்தை அன்னைக்கு மரியாதைக்குரிய நண்பர் முன்னாள் எம்எல்ஏ சொல்றாரு, அன்றைக்கு 10 மண்டலத்தை அதிமுக அன்றைக்கு செய்த தவறுனால தானே இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. நீங்க தவறு தானே சார் சொன்னீங்க. திமுக என்ன சார் சொல்லுச்சு? அது தவறு தானே சொல்லுச்சு. எதற்கு அப்ப தவறுனா இப்ப எதுக்கு அதிமுக அப்ப ஏன் அதிமுக செஞ்சது தவறு அப்படியே நீங்க தானே சொல்றீங்க. தனியாருக்கு தவறு சொல்றீங்க. அப்புறம் எப்படி சொல்றீங்க? தவறுன்னு சொல்லலாமா? ஒரு நிமிஷம். 10 கொடுத்தது தப்புன்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரு. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மாநகராட்சி அவங்க ஒத்துக்கிறாங்களா? நாங்க செஞ்ச தவறுனாலதான் திமுக அன்றைக்கு தவறுன்னு சொன்னத இன்றைக்கு அதே திமுக இன்னைக்கு செய்யறாங்கன்னா தவறு செய்யறாங்க. அவர்கள் வந்து அவர்கள் ரைட்டு நாங்க செய்யறதெல்லாம் ரைட்டுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? யாராவது
அப்ப அது தப்பு தானே? தூய்மை எதுக்கு பணியாளருக்கான தப்பு செய்றாங்க? அத்தனை விஷயங்களும் செய்யப்படும் தானே இன்னைக்கு முதலமைச்சர் எதற்காக நீங்க தனியாருக்கு என்ன சொல்லிருக்காரு சொல்லுங்க. அன்னைக்கு இந்த பிரச்சனை- தனியாருக்கு கொடுக்கிற இந்த தவறுன்னு சொன்ன இந்த ஸ்டாலின் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இன்றைக்கு சொல்லிருக்காரு. எதற்காக தனியாருக்கு கொடுக்குறாங்க? என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லுங்க. சொல்லிருக்காரு? போராட்டமே வர வேண்டியது இல்லைல்ல பார்த்துப்பாங்க சார். எல்லாத்தையும். ஆட்சிக்கு வந்தோடனே அந்த செயல்படுத்தி தனியார் நிறுவனம் பார்த்துப்பாங்க இல்ல எல்லாத்தையும். இல்ல சார், அப்ப ஏற்கனவே இருக்கிற 10 மண்டலத்துல சேர்த்து இருக்கிற எடுங்கன்ற. தனியார் நபரை என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சேர்த்து எடுங்கன்ற. அண்ணா நீங்க திமுக தானே ஆட்சி தப்பு செஞ்சு சொல்றீங்க. சொல்றீங்க. திமுக நீங்க அறிக்கை விடுங்க சார். 10 ஆண்டுகள், அண்ணா திமுக அதாவது அறிக்கை விடுங்க. வர ஏற்கனவே ஆண்டுகள் செஞ்ச வேலை மண்டல செய்றாங்க. தூய்மை பணியாளர் ஆயிரத்தி யாரு அவரை வந்து யார் அறிக்கை தப்பை கொடுக்கணும்? நீங்க வந்து சரி செய்யுங்கன்னு சொல்லுங்க நாளைக்கு அண்ணா திமுக. ஏன் சார் திமுக நீங்க சரி தப்பு செய்வாங்க சார், பண்றாங்க. சரி செய்வாங்க. போய் அந்த தூய்மை பணியாளர்களுடைய புரொட்டஸ்ட்ல போய் உட்கார்ந்து நாங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் நாங்க மாத்தலாம். செய்வோம்னு தனியார் சொல்லி மயத்தை மாத்தி உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன்னா தேர்தல் அப்பவே வாக்கு- சொல்லி உங்களுடைய வேலைகளை நான் நிரந்தரமாக்கி தரேன். நண்பர் சரவணன் சொன்னது போல அதை கேளுங்க. செய்யாம தேர்தல் வேணும்னே வாக்குறுதி நீங்க தனியார் கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன சொல்றதை அர்த்தம்? நீங்க இன்னும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஏற்கனவே ஒரே மேட்ரு, ஆனா ரெண்டு விதமா இருக்கு. ஒரு இடத்துல இருக்கு. அப்ப அந்த 10 மண்டலத்துல உள்ளவங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணுவாங்கல்ல சார், அவங்கள அப்ப ஏமாத்துறீங்க. சார், இல்ல, இல்ல, நீங்களே நீங்க இல்ல, 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 சார், இல்ல, ரொம்ப நன்றி செய்யறதோட சார். தவறுனாலதான் இல்ல, இவ்வளவு நீங்களே பிரச்சனை. நீங்களே இது ஒத்துக்கிட்டீங்க. அப்ப இல்ல, இல்ல. அந்த 10 மண்டலத்துல இருக்கிறவங்க எங்க திரும்பி வந்து எங்களுக்கெல்லாம் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே அது என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்ட கூடாதுன்னு அப்படி இல்ல. இந்த 2000 பேத்தை அடிச்சு உடைச்சு அடிச்சு நொறுக்கி இருக்கீங்க. சார், அவர்கள் செஞ்ச அப்ப பயமுறுத்தி இருக்கீங்க. இதில் வந்து அவர்களை வெளியேற்றிய விதம் தவறு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை பொறுத்தவரை யார் பொறுப்பேற்கிறது இதுக்கு? இல்ல இல்ல அது காவல்துறை அந்த இடத்துல ஏதாவது நடக்க கூடாது நடந்திருந்ததுன்னா, சார், நான் அசம்பாவிதங்கள் நடந்திருந்ததுன்னா நான் யார் துப்பாக்கி பொறுப்பு? சூட்டை பத்தியே பேசினா அதை பத்தியே நீங்க பதில் சொல்லல. துப்பாக்கி சூட பத்தியே சொன்னேன். என்ன துப்பாக்கி சூடு சொல்லுங்க, 2 பேசுவோம், துப்பாக்கி சொல்லுங்க. சூடு சொன்னேனே. ஸ்டெர்லைட். வன்னியர்களுடைய போராட்டத்துல அண்ணா இங்க திமுக பாருங்க, ஆட்சி மறுபடியும் பாத்தீங்களா? துப்பாக்கி நீங்க சூடு நடத்தி இல்ல, இல்ல, 20 பேர் ஆரம்பத்துல செத்தார்கள். என்ன சொன்னீங்க? அண்ணா திமுக ஆட்சி வழக்குக்கெல்லாம் போகாதீங்க அதை நீங்க. நியாயப்படுத்தி சொல்றாரு. மறுபடியும் சொல்லுங்க. இல்ல, ரொம்ப தவறு மிஸ்டர் காந்தி. எத்தனை சமூக செயற்பாட்டாளர் உள்ள வந்தாங்க, எத்தனை பேர் போராட்டம். எதுல ஓகோன் பாடினார், அவரு பாடினார், நான் இன்னைக்கு எங்க போனாங்க? எதுல எதுல இந்த எதுல தூய்மை போராட்டம் பண்ணாங்க? பணியாளர்கள் 90% பெண்கள், எதுல என்ன? 90% பட்டியலின மக்கள். நாங்க என்ன இல்லைன்னு பண்றாரு? சொல்லலையே. திரும்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கூட்டணி 2 சீட்டு 4 சீட்டு கிளப்பி விட்டாரா? நான் ஒண்ணு கேட்டா மக்களுக்கு நீங்க ஒண்ணு போராட பதில் சொல்றீங்க. வேண்டியதுதானே? நான் அதிமுக கம்யூனிஸ்ட் என்ன ஆட்சியில் பண்ணிட்டு நடந்த இருக்காங்க? 2 துப்பாக்கி சூட்டை பத்தி நான் கேட்டுட்டு இங்க இருக்கேன். பாருங்க, உடனே நீங்க அப்புறம் சொல்றது இங்க பாருங்க, என்னன்னா, பிரான்சோலையெல்லாம் அவங்க இழுப்பாங்க. இங்க பாருங்க, சம்பந்தம் இல்லாம இந்த டைட்டிலுக்கு சம்பந்தம் இல்லாம வேணும்னே பேசி அப்படி இல்ல. இந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த அதிமுக கோரிக்கைகளையும் ஆட்சியில் எதுவுமே அவங்களுடைய நடக்காததுல protest-ஐயும் பேசுறீங்க. அவங்களுடைய போராட்டத்தையும் மக்கள் வந்து ஆட்சியில் நான் அனுமதிக்க இறங்கிட்டாங்க. மாட்டேன். நீங்க 2000 பேரை சொல்றீங்க, நான் 10,000 பேர் ஒரே நிமிஷம் சார். 10 மண்டலத்துல ஒருத்தர் 10,000 ஒருத்தர் தூய்மை பாதிப்புனாலும் அது பணியாளர்களுடைய பாதிப்புதான். வாழ்வாதாரத்தை அதிமுக பறிச்சுதா இல்லையா? ஒரு நிமிஷம் சொல்றீங்க. திருவாரூர் மத்த ஒருத்தர் 8000 பாதிப்புனாலும் அது பாதிப்புதான். இல்ல, நீங்க அவங்க வேணும்னே 10,000 சார் துரோகம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அதுதான் நடக்க போகுது. இது துரோகம் பண்ண போகுது. 10,000 போராடணும். அன்னைக்கு ஏன் துரோகம் பண்ணீங்க? இல்ல, அன்னைக்கு இப்ப ஏன் நீங்க போராடுனாங்களே? போற போக்குல ஒரு உண்மையை வந்து நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இதே 10,000 பேர் 10 எங்க மண்டலத்தை சேர்ந்த- இறங்கி வந்து சார், இன்றைக்கு மற்ற 2 மண்டலத்தை சேர்ந்தவர்கள் போராட்டம் protest பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிருவாங்களோங்கிற 10 மண்டலத்தை பயத்துல சேர்ந்தவர்கள் தான் போராட்டம் இவ்வளவு பண்ணும்போது பண்ணிட்டு அண்ணா இருக்கீங்க. திமுக வேடிக்கை 10,000 பார்க்கறாங்க. பேர் போராடணும்ன்றாரு. அவர் கோரிக்கை எதற்காக? நிறைவேத்துனாங்களா ஒரே அதிமுக? நிமிஷம் சார், நீங்க போய் பேச்சுவார்த்தை சார், நான் நடத்தி இங்க protest சார், நான் வேண்டாம். ரெண்டே வாங்க, கேள்வி கேட்கிறேன். ஒரே நிமிஷம் சார், பஸ்ல ஏறுங்க. சார். இன்னொரு இடத்துல எங்க சார், அனுமதி அதான் இருக்கோ, தவறுன்னு அங்க நாங்க சொல்றேன். போய் இறக்கி விடுறேன்னு தவறுன்னு பண்ணிருக்கோம் சொல்றேன். சார். கோர்ட் தவறுதானே? சார், கோர்ட்டே அதுக்கு தப்புன்னு சொல்லிருக்கு சார். அப்ப திமுக தவறு பண்ணிருக்கல சார், திமுக தவறு பண்ணிருக்கல. சார், நான் சொல்றது- பொறுப்பு அமைச்சர் யாரு? அப்ப அண்ணா திமுக தப்பு பண்ணிருச்சு. நான் கே நேரு தானே அதற்கு நான் பொறுப்பு. கேட்கிறேன். அவர் பொறுப்பேற்று பதவி ஸ்டெர்லைட் விலகுவாரா? ஆலைக்கு துப்பாக்கி சூட்டுக்கு அவர் பொறுப்பேற்று அண்ணா பதவி திமுக ஆட்சியில் விலகுவாரா? இருந்தா அன்னைக்கு எடப்பாடி அவர் பொறுப்பேற்றுக்கு வரா? என்ன சார் இது? அதான் திரு அவர் கே எம் அவர் நேரு அவருக்கு அமைச்சர் நான் கே எம் கேட்கிறேன். நேரு அதான் பதவி விலகுவாரா? அதன் பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்டாலின் அவங்களுக்கு பதவி ஏன் கொடுத்தாரு? யாருக்கு பதவி கொடுத்தாரு? யாரு கொடுத்தாரு? மணிகண்டன் ப்ளீஸ் இல்ல, அவர் வேணும்னு டிவியேட் பண்றாரு. இல்ல இல்ல, இந்த தூய்மை என்ன பணியாளர்களுடைய கேட்கிறேன்? protest பேசக்கூடாது. திமுக அது அந்த அராஜகமாக அவங்களை அரெஸ்ட் பண்ணத பேசக்கூடாது. டைவர்ட் பண்றதுக்காக தப்பா சொல்லிட்டா மறுபடியும் நீங்க அந்த பேசுறீங்க. உள்நோக்கத்தோடவே நீங்க பேசுறீங்க. கோர்ட்டே நான் வந்து தப்புன்னு எப்படி சொல்லிருக்கு அனுமதிக்க சார். முடியும்? முதலமைச்சரும் தப்புன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி செஞ்சு இல்ல தப்புன்னு மிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. இல்ல மிஸ்டர் காந்தி, கோர்ட் ஒரே அதான் சொல்லியிருக்கு. நிமிஷம். அதுல நாங்க அப்ப மாற்று தப்பு தானே? கருத்து இல்லை. அப்ப இது அவர்கள் தப்பு தானே? ஆட்சி மேல எப்படி சொல்றீங்க நீங்க? யாரோ ஒரு வேற யார் சார் செய்யற பொறுப்பு? தப்புக்கு அவங்க ஆட்சி- ஆந்திர அவங்க முதல்வர் யார் சொல்றாங்க. கட்டுப்பாட்டுல இருக்கு? தெலுங்கானா முதல்வர் அதுதான் யார் நான் யார் கேட்கிறேன். கட்டுப்பாட்டுல சார் அன்னைக்கு இருக்கு? ஸ்டெர்லைட் ஆட்டையில் யார் காவல்துறைக்கு அமைச்சர்? துப்பாக்கி சூட்டுக்கு ஒரே நிமிஷம் அதிமுக சார். ஆமா, முதலமைச்சர் உடனே பொறுப்பேற்றுக்காரு. ஸ்டெர்லைட் சொல்ல வரீங்களா? ஸ்டெர்லைட்ங்கிறீங்க. ஏன் அது- அருணா அதுல மனித ஜெகதீசனுடைய- உயிரா இல்லையா? ஒரு நிமிஷம் சார். மனித உயிரா இல்லையா ஒரு அது? நிமிஷம் இருங்க சார். யார் இல்லைன்னு சொன்னது? அப்புறம்? அருணா ஜெகதீசன் அவர்கள், நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஒரு நபர் தனி விசாரணை குழு அறிக்கை சமர்ப்பிச்சிட்டாங்கல்ல. என்ன சொன்னாங்க? அறிக்கை சுட்டது என்ன right சொன்னாங்க? ன்னு நீங்க தான் சொல்லணும். சுட்டது right ன்னு யாருக்கு சொன்னாங்க. அறிக்கை? யாருக்கு துப்பாக்கி அறிக்கை? சூட்டுல சுட்டது? எங்க அறிக்கை யார்கிட்ட இருக்கு? அரசு சுட்டது right இருக்கு. ன்றாங்களா? சொல்லுங்க சரவணன் சார். சுட்டது ரைட்ன்றாங்களா? ப்ரமோஷன் கொடுத்திருக்கீங்க.
அருணா ஜெகதீசன் ஆணையம் நடவடிக்கை எடுக்க சொல்லிருச்சு. நீங்க ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க திருவாரூர் காந்தி அண்ணன். இல்ல சார், அதனால நான் அதை பத்தி கேக்குறது- பேசுறதுக்கே இல்ல, இல்லை. இப்ப நீங்க நீங்க தான் தான் நியாயம் அதிகாரியை பத்தி தான் பேசுறீங்க. விவகாரத்துல நீங்க அதிகாரியை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. நிறைய நீங்க பேசுறீங்க. அரசாங்கத்தை பத்தி பேசுறீங்களா, அதிகாரியை நாங்க பத்தி அரசாங்கத்தை பேசுறீங்களா? பத்தி பேசுனா ஒத்துக்க நீங்க மாட்டீங்க. ரெண்டு பேர்ல மாத்தி மாத்தி பேசுறீங்க. யார் சார் மாத்தி நான் மாத்தி பேசுறது? அதிகாரியை பத்தி நீங்க தான் பேசுறேன். மாத்தி மாத்தி பேசுறீங்க. நான் அதிகாரியை வர பத்தி வர பேசுறேன். சரவணன் அரசாங்கம் சார். இருக்கு. இல்ல, நீங்க ரொம்ப வந்து அரசாங்கத்தை பத்தி பேசுறேன், நீங்க அதிகாரின்றீங்க. இல்ல, உங்க விஷயத்துக்கு அதிகாரிகள் அறிவிக்கிறீங்க. எதிர்க்கட்சி- அவரு அதானே சொல்றாரு. நீங்க தானே சொல்றீங்க. இப்போ அரசாங்கம் செஞ்சதுன்னா ஒத்துக்க மாட்டேன்றீங்க, யாரோ அதிகாரி செஞ்ச தப்புன்றீங்க. இல்ல காந்தி சார், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மண்டலங்களை- தெளிவாக இருங்க, இருங்க, ரொம்ப நான் தெளிவாக தெளிவாக சொல்லிடுறேன். எதற்கெடுத்தாலும் 15 மண்டலங்களையும் நான் சொல்றேன் சார். தூத்துக்குடி 15 போனீங்கன்னா அதற்கு பதில் மண்டலங்களையும் எல்லார்கிட்டயும் இருங்க இருக்குதா? சார். 10 மண்டலங்களை தனியாராக அன்றைக்கு ஆக்கிய அதிமுக 15 மண்டலங்களையும் அரசு ஊழியராக நியமித்திருந்தால் இந்த பிரச்சனைக்கான இல்ல, வாய்ப்பு எப்படி சார் இப்படி இருந்திருக்காது. பேசுறீங்க? நீங்க நியமிக்கிறதா அன்னைக்கு வாக்குறுதி அதை கொடுத்தீங்க. ஏன் இன்னும் நீங்க நீங்க மக்களையும் நியமிக்கிறதா பண்ணணும்னு வாக்குறுதி கேட்கறது கொடுத்தீங்க. நியாயமா? சொல்றதை அந்த நீங்க மக்களுக்கு இன்னும் செய்யற துரோகம் இல்லையா? நீங்க ஏற்கனவே அப்ப அதிமுக செஞ்ச நீங்க தப்பு துரோகம் சொன்னீங்கல்ல. இப்ப இவ்வளவு பேர் துரோகம் சொல்றாங்க. செய்யறதானே சார் ஆட்சிக்கு தப்பு வந்தீங்க. சொன்னீங்க. 10,000 பேர் அதனால 17,000 பேரை வந்து தப்பு ஆளுங்கட்சியா வந்துட்டா அது தப்பல்ல இல்ல. ஏன் நீங்க 15 நான் சரவணனை பார்த்து ஒரே ஒரு எவ்வளவு கேள்வி பெரிய கேட்கிறேன். இருங்க, பொய்யும் ஒரே புரட்டும் ஒரு இருக்கு. கேள்வி சரவணனை பார்த்து கேட்கிறேன். அதிமுக ஆட்சியில் 10 மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்தார்களா இல்லையா? அதுக்கு அதிமுக கொஞ்சமாவது செவி சாய்ச்சதா இல்ல? அவங்க கொடுத்த அப்புறப்படுத்தினாங்களா செவி இல்லையா? சாய்ச்சதா இல்லையா? கேள்வி கேட்பாரு. செவி சாய்க்காம இதெல்லாம் கோர்ட் சரி நிலுவையில் பண்ணி இருக்கும் பொழுது கொடுத்தீங்களே. வழக்கு நிலுவையில் இருக்கும் போது வந்தோடனே அத்தனை மண்டல பேர்களையும் மாற்றம் தனியாருக்கு தாரை வார்த்தது உண்மையா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க வாக்குறுதி கொடுத்தீங்க சார். நான் சொல்றது இருங்க சார், அவங்க ஒரு கேள்வி வச்சுக்கல, ஒரு மீதி பதில் இருக்கிற சொல்லுங்க. 5 மண்டலங்களை நீங்க பேசுறீங்க. காந்தி சார், நான் சொல்றது இந்த போராட்டமே ஒட்டுமொத்த நடக்காதுல்ல. சென்னையில் நீங்க இருக்கிற அத்தனை பாத்தீங்களா? துப்புரவு இந்த தொழிலாளர்களுக்கும் போராட்டமே வந்து ஆதரவாக பேசுகிறேன். இன்னைக்கு நீங்க வந்து பேசுறது மாநிலத்துக்கு 2 வரி மண்டலத்துக்கு தான் வரி பேசுறீங்க ஆதரவா. எல்லா வரைக்கும் 10 மண்டலத்தை சேர்ந்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்க பேசுறீங்க. நான் ஒட்டு மொத்தமா சென்னை இல்ல, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு narrative. வர இருங்க சரவணன் சார், please wait. இல்ல காந்தி சார், ஒரே நிமிஷம் இருங்க. தவறான இல்ல, இல்ல, பதிவு இந்த பண்ணாதீங்க. narrative நான் எப்படி allow பண்றது? பதிலே சொல்லாம வேற இல்ல சரவணன் சார், இல்ல எல்லாரும் பேசினா யார் பேசுறதுமே தெரியாது, புரியாது. வர இருங்க. நான் கேக்குறது இல்ல இல்ல ஒரே நிமிஷம் காந்தி சார், இல்ல ஒரு விஷயம் மண்டலத்தை நான் சேர்ந்த தெளிவுபடுத்த தூய்மை வேண்டியது. பணியாளர்கள் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க அதிமுகவில் தப்பான போராட்டம் narrative- செய்தார்களா இல்லையா? அது மட்டும் தப்பான சொல்லுங்க. narrative இல்லைன்னு நீங்க set சொல்லுங்க. பண்ண கூடாது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் அவங்க பார்க்கறாங்க, ரொம்ப அதுதான் விவரமானவங்க. சொல்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. மக்கள் பார்க்கறாங்க. ஒரே ஏன் நிமிஷம் இப்ப சார், வரைக்கும் 2021க்கு முன்னாடி எதிர்க்கட்சி ஒரே தலைவர் நிமிஷம் காந்தி சார், எதிர்க்கட்சி தலைவர் 21க்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவரா இருந்து இவங்க அதிமுக பண்றது தப்புன்னு சொன்ன அதே முக ஸ்டாலின் இன்றைக்கு இந்த 2 மண்டலங்களையும் நாங்க தனியாருக்கு கொடுப்போம்னா சார், நான் தான் சொல்றேன் அன்னைக்கு சார். தப்புன்னு சொன்னவங்க இந்த வழக்கு, ஏன் இன்னைக்கு இந்த- தப்புன்னு சார், மறுபடியும் இதை தப்பு இது பண்றாங்க? சம்பந்தமான வழக்கு ஏன் இதை கேள்வி இருங்க. கேக்குறீங்கன்னு கேட்டா அன்னைக்கு நான் நீங்க எல்லாத்தையும் தவறுன்னு பண்ணிருக்க தான் சொல்றேனே வேண்டியதுன்னு சார். கேட்டா, அவர்களை மறுபடியும் அப்புறம் அவங்களை ஏமாத்துற சார், வேலை தானே அவர்கள் இது? சட்டத்தின்படி தான் அவர்களை வெளியேற்றிருக்க வேண்டும். அராஜக முறையில் வெளியேற்றி தவறுன்னு தான் நான் பதிவு சரி, பண்றேன். தவறுதானே? பதிவு பண்றேன். சரி, ஓகே. நீங்க என்ன தவறுதானே? பண்றீங்கன்னா, அப்ப ஒரு இடத்துல சரி, இல்ல, இல்ல ஒரு சார். இடத்துல சில இல்ல, அதிகாரிகள் இல்ல. செய்யறத நம்ம ரெண்டு ஒட்டுமொத்தமா விஷயத்தை பிரிச்சு ஒரு பார்ப்போம். அரசாங்கம்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம். அதே நான் அரசாங்கம் ஒரு இல்ல, நான் அதிகாரி உங்க செய்யறத பக்கத்துக்கே சொன்னா வரேன், மிஸ்டர் அது காந்தி. அரசாங்கத்துக்குள்ளே வராதுன்றீங்க நீங்க. உங்க பக்கத்துக்கே வன்னியர்கள் வர- இந்த துப்பாக்கி விஷயத்தை சூடுனா அது ரெண்டா அரசாங்கத்துக்குள்ளே பிரிச்சு வராதுன்றீங்க. பார்ப்போமே. ஒரே நிமிஷம், இந்த விஷயத்தை ரெண்டா பிரிச்சு பார்ப்போம். அவங்க கோரிக்கை அது நியாயமா இல்ல அது பிராக்டிகலி நியாயம் சார். நான் தான் 3 கோரிக்கை சார் அவங்க சொல்றாங்க சார். அத வந்து இந்த பக்கம் வைப்போம். அவங்க போராடுறாங்க, கரெக்டா? அது அவங்களுடைய உரிமை, ஜனநாயக உரிமை. உரிமை தான் சொல்றேன். அப்ப நானே கோர்ட்டு- ஆதரவு தரேன்னு சொல்றேன். இருங்க சார், கோர்ட் என்ன சொல்றாங்க? நீங்க போராடலாம், ஆனா அனுமதி வாங்கிட்டு அனுமதி பெற்ற இடத்துல போராடுங்கன்னு தானே சொல்றாங்க. இப்ப அரசாங்கம் அதான் சொல்லுது. ஒரு நிமிஷம் இருங்க சார். அரசாங்கம் அதான் அப்புறம் சொல்லுது. எங்க அப்புறம் எதுக்கு அவங்கள கூட்டி போய் அரசு அரசாங்கம் கோர்ட் சொல்லுது வேண்டியதானே சார். கோர்ட் சொல்றதுதான் அரசாங்கம் செய்யுது. கோர்ட்டுக்கு போய் போராட்டம் பண்ணுங்க. அரசாங்கம் சொல்லுது இல்லையா? பர்மிஷன் வாங்கி எழும்பூர்ல வந்து எழும்பூர்ல அங்க இடம் இருக்கு, அங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, போய் கொடுக்க வேண்டியதானே. என்ன இப்ப- நீங்க அவங்கள அப்படியே அங்கிருந்து நீங்க வாங்க, உங்களை நாங்களே அங்க கொண்டு போய் விடுறோம் அதான் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் நீங்க அங்க இறக்கி விட்டுருந்தீங்கன்னா உண்மையிலுமே இது ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்கிற அரசுன்னு எல்லாரும் நான் தான் போற்றி சொல்றேன் சார். பாராட்டி இருப்பாங்க. அவர்களுக்காக அதை இல்ல, இல்ல. விட்டுட்டு கேளுங்க, நான் தான் குண்டு சொல்றேன். கட்டா இழுத்துட்டு போறது சார், எப்படி சார் தவறுன்னு தான் நியாயம்? சொல்றேனே சார். நாங்க சொன்னா அதிகாரிகள் சில அதிகாரிகள் செய்த தவறை நீங்க அரசாங்கமே செஞ்சுச்சுன்னு யார் சொல்றீங்க. அதிகாரிகள் அதிகாரிகள் தவறு தான் செஞ்சாங்க? நடவடிக்கை எடுக்க. இருங்க, சார், எந்த சார், அதிகாரிகள் தவறு சார், செஞ்சாங்க? அதிகாரினா போற காவல்துறை அதிகாரிகள். சாதாரண கான்செப்ட்லயே அதிகாரி தான். சரி, ஓகே. அவங்க என்னன்னு சொல்லுவீங்க? சரி, ஓகே. அவங்கள அப்ப- கேவலப்படுத்துவீங்களா அப்ப? அப்ப இல்ல சாதாரண காவல்துறை இருங்க சார், நீங்க இங்க கீழ் பாருங்க, மட்டத்துல இப்படி மாத்தி மாத்தி எல்லாம் பேசாதீங்க. அதுதான் நான் சொல்லாதெல்லாம் நான் நீங்க பேசாதீங்க. அதுதான் சொல்றேன். இல்ல, இல்ல, நான் சொல்லாதெல்லாம் நீங்க பேசாதீங்க. இல்ல, அப்புறம் சொல்றாங்க. நான் யார் என்ன அதிகாரின்னு சொன்னேன்? அப்புறம் கேக்குறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. அதிகாரிகள் அங்க தானே? போறாங்க ஸ்பாட்டுக்கு. காவல்துறையினர் தான் போன தப்பு பண்ணிருக்காங்க. அப்ப காவல்துறைக்கு இன்சார்ஜ் யாரு? சார், சிஎம் தானே? அப்ப சிஎம் நான் தான் பதவி சொன்னேன். விலகு வரா? நான் தான் சொன்னேன். நீங்க
எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் நீங்க இப்ப இதுல நடந்துச்சுன்னு சொன்னேன், அதுக்கு முதலமைச்சர் அன்னைக்கு இருந்தவர் ராஜினாமா பண்ணாரா? ராஜினாமா பண்ணாரான்னு துப்பாக்கி சூட்டுல கொன்னாங்களே விவகாரத்துல முதலமைச்சர் பதவி விலகணும், முதலமைச்சர் பதவி நாங்க போலீஸ்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க, நான் பொறுப்பேற்று பதவி விலகுறேன், விலகிட்டு போங்க. போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, இதுல ஏன் எதிர்க்கட்சி தலைவர் போய் அவங்கள சந்திக்கல தெரியுமா உங்களுக்கு? இல்ல மறுபடியும் பாத்தீங்களா ஏன் சந்திக்கல தெரியுமா? போனாரா? ஏன் சந்திக்கல தெரியுமா? கூலி படத்துக்கு ஏன் சந்திக்கல தெரியுமா உங்களுக்கு? துணை முதலமைச்சர் பக்கத்திலேயே இருக்கு. ஆடு வச்சுக்க போறோம். உதயநிதி ஏன் இத போய் சந்திக்கல? முதல்ல கே நேரு அவர்தான துறை அமைச்சர், அவர் போய் 7 முறை 8வது முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை போராட்டக்காரர்களை இல்ல சார், போராட்டக்காரர்களை சந்தித்தாரா? நீங்க பிரச்சாரத்திலே போயிட்டு இருக்கீங்களா? தூய்மை பணியாளர்கள் 13 நாளா இருக்காங்க. முதலமைச்சர் அவர் ஏன் வந்து கேட்கல? அவரு பிரச்சாரத்தை ஏன் கேட்கல? நான் சொல்றேன், முதலமைச்சர் அப்புறம் பதில் சொல்லுங்க. ஏன் கேட்கல தெரியுமா? இடத்துக்கு வெறும் 1 கிலோமீட்டர் கூட சுற்றளவு கிடையாது. கேட்கலன்னா இந்த 10 மண்டலத்துல செஞ்ச தவறு மறுபடியும் பாத்தீங்களா? நல்ல பிரச்சாரத்திலே அறிக்கை விட்டாரு சார். ஏன் யாருமே வந்து இங்க ஏன் வரல? சென்னைக்கு வந்தா பாத்து பாரு சார், சென்னைக்கு வந்தா பார்க்க போறாரு. இதெல்லாம் பெரிய அதை விட இல்ல சார், நீங்க சொல்றீங்களா இது முதலமைச்சருக்கு இது முக்கியமாக தெரியல. முதலமைச்சர் அவங்க போராடிக்கிட்டு இருந்த பொழுது, எதிர்க்கட்சியா இருந்த பொழுது போய் மு க ஸ்டாலின் பார்த்தாரு. ஏன் இவரு எதிர்க்கட்சிகள் பார்க்கறான்னு சார், அது ஒரு நிமிஷம் இருங்களேன். ஆளுங்கட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை கமிஷனர் துணை முதலமைச்சர் யாரு? அவங்க போனாங்களா? முதலமைச்சர் போனாரா? துறை அமைச்சர் யாரு சார்? கே நேரு தான சார். ஏன் சார் அவரு போகல? 7 முறை பேச்சுவார்த்தை கேட்டா எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் யாரு? 8வது முறை பேச்சுவார்த்தை அவர்தான் முதலமைச்சரா? எதிர்க்கட்சி தலைவர் தான் உங்களுக்கு முதலமைச்சரா? சார் இல்ல பிரச்சனையை சொல்றாருல, அவரு குறை சொல்றாருல. உண்மையை சொல்றாரு சார், குறை சொல்ல உண்மையை சொல்றாரு. இல்ல குறை சொல்றாரு தப்பு அப்படின்னு கேள்வி கேட்கிறது இது விதண்டாவாதம். என்னை பொறுத்தவரை சார், ஆளும் அரசு யாருக்கு அதிகாரம் இருக்கு? யாரு கையில இது எல்லாத்தையும் முடிவெடுக்கிறது இடம் இருக்கு? அவர்தான் அதிகாரம் இருந்துச்சு. ஆளும் அரசுக்கு தான் இருக்கு. நீங்க அறிவிச்சதையும் வர மாட்டீங்க. அப்ப என்ன அரசாங்கம் ஒரு விஷயம் கிளியர் கட்டா புரியுது. ஒரே ஒரு விஷயம் கிளியர் கட்டா தொழிலாளர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்தாதான் நீங்க வேலை செய்வீங்க. யாருங்க? எதிர்க்கட்சி தலைவர் எந்த இடத்துக்கா இருந்தாலும் வரணும், அப்பதான் நீங்க வேலை செய்வீங்க. Thank you. இல்ல மக்களுக்கு இது ரொம்ப நல்லாவே புரியுது. எல்லாத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றவர் அவர் ஒரு அறிக்கை கொடுக்கணும், அவர் வந்து போராட்டத்தோட பிரச்சனையா பிரச்சனை கேட்கும். நீங்க செஞ்ச தவறையும் கேட்கறதால நான் வர இருங்க மணிகங்காதரன். இப்ப என்னன்னா ஆளும் அரசு அவங்க கையில வச்சிருக்கிற, அது இன்னும் குறிப்பா சொல்லப்போனா முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு இப்படிப்பட்ட மக்களை ஒடுக்குறத, அந்த மக்களை தாண்டி மற்ற மக்கள் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது என்னவாக போய் சேரும்? எல்லா மக்களுக்கும் வந்து இது வந்து ஒரு போராட்டம் ஒடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து அங்கே இருக்கிற மக்கள் போராட்டின மக்கள் எல்லாம் 95% வந்து SC ST மக்கள் தான். ஒரு 5% வேறு மக்கள். இன்னைக்கு இந்த கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக ஸ்டாலினுடைய திட்டமிட்ட ஒரு சதியாக தான் அதை நான் பார்க்குறேன். என்ன சதியா? ஆமாம், என்னன்னா இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற மக்களை SC ST மக்களை ஒடுக்கணும் என்ற ஒரு 3 ஆண்டுகால திட்டமாக தான் இதை பார்க்குறேன். நீங்கள் சமீபத்தில் பார்க்கலாம், இந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங்கோட படுகொலையை பார்க்கலாம். வட சென்னையில் பெரிய ஒரு இது. அதில் A2 பிடிக்க முடியல, A3 மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அன்னைக்கு இங்கே இருக்கிற 1000 போலீஸ் இன்னைக்கு போய் நிற்கிறாங்களா? போய் தேட வேண்டியது தானே, ஏன் தேடலை? நம்பர் 1. நம்பர் 2, ஜெகன்மூர்த்தி மேலே ஒரு வழக்கு ஒரு புகார் கொடுத்துட்டு வாபஸ் வாங்கிட்டாரு. இப்போ அவரை போய் கைது பண்ணுறதுக்கு ஒரு 1000 போய் நிற்கிறாங்க, வாபஸ் வாங்கின பிறகு. ஓகேங்களா? இப்போ இந்த மக்கள் என்ன தவறு செஞ்சாங்க? இந்த போராட்ட மக்கள் என்ன பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து போராட்டம் பண்றாங்க. அவங்க இது எதனா ரோடு டிராஃபிக் பண்ணாங்களா? டிராஃபிக் ஆயிடுச்சா? எதனா ஒரு போட்டோ காட்டுங்க. அப்போ நேர்மையா போராடுற மக்களை நீங்க வந்து அடிச்சு ஒடிச்சு நீங்க வந்து என்ன பண்றீங்க? உங்களெல்லாம் இப்படி உங்க தலைவரே அப்படி பண்ணிட்டோம், வெட்டி போட்டாங்க, ஒருத்தரை கேட்கல, உங்க தலைவரே கைது பண்ண போறோம், ஒன்றும் பண்ண முடியல, நீங்களா ஏமாத்துறோம் அப்படின்ற இந்த ஜனநாயக படுகொலை தான் ஸ்டாலின் நான் கேட்கிறேன். அந்த மக்கள் சொன்னாங்க ஸ்டாலின் ஒழிகன்றாங்க மேடையில், அந்த வண்டியில ஸ்டாலின் ஒழிகன்றாங்க. அப்ப அந்த மக்களுடைய வயிற்று எரிச்சல், இந்த நீங்க என்னுடைய பாவம் சும்மா விடாது. நான் கேட்கிறேன், ஒரு எச்ச துப்புறன்னு ரோட்ல ஒருத்தர் துப்புறத பார்த்தால ஒதுங்கி போறோம், நம்ம ஒரு அச்சுன்னு தும்முனால ஒதுங்கி போறோம். அப்படியேப்பட்ட மக்கள் அந்த குப்பைகளை வாடுறாங்க, கையில வர்றாங்க, கையில வாரி போற மக்களை நீங்க வந்து ஒரு இவ்வளவு ஒரு அஜாகிரதையா போயிட்டு நீங்க தூக்கி போடுறீங்கன்னா அப்ப அவங்களை கேட்கறதுக்கு நாதி யாரும் இல்லைன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு சட்டத்தின் ஆட்சி நடந்தா நீங்க பண்ண முடியுமா? அதை
கோர்ட் என்ன சொல்லுச்சு? அவங்க அப்புறப்படுத்தி சொல்லி ஆர்டர் போட்டுச்சா? கிடையாது. அவங்க என்ன சொல்லுச்சு? வேற இடத்துல போராடுங்கன்னு சொல்லிச்சு. அவங்களுக்குள்ள நீங்க கொடுத்துருக்கலாம், ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம், அம்மா வேற இடத்துல போராட்ட சொல்றாங்க, நீங்க போங்கன்னு கூட சொல்லிருக்கலாம். ஆனா இதை வந்து நீங்க திட்டமிட்டு அவங்கள உடனே நைட்டை தூக்குறதுக்கு அவ்வளவு அவசியம் என்ன? யாருடைய தூண்டுதல் பிரகாரம், யாருடைய தூண்டுதல்? ஸ்டாலின் அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துறாரு. எந்த டென்ட்ரி எடுத்தவங்க உங்களுக்கு டென்ட்ரி எடுத்தவங்களுக்கு ஆதரவா தானே செலுப்புறீங்க? டென்ட்ரி எடுத்தவங்கிட்ட எவ்வளவு வாங்கினீங்க? இப்ப அந்த அம்மா, அந்த மேயர் பிரியா சொல்றாங்க, அந்த அம்மா வந்து நானும் உங்க சமூகம் தான் அப்படின்னு பேசுறாங்க. அந்த மக்கள் காது கொடுத்தா கேட்கல. நீங்க அந்த மக்களை வேற எந்த இதுல ஒரு ரொம்ப டவுட்டான பீப்புள ஒர்க் பண்ற இடம், அதை நம்பி தான் குடும்பம் இருக்கு. அவங்களுடைய வாழ்நிலை ரொம்ப கம்மி சார். ஏன்னா அந்த குப்பையில மூஞ்சில நோங்குது, லங்ஸ் எல்லாம் போயிடும். அதிகபட்சம் 45-50க்கு மேல நீங்க கால்குலேட் எடுத்து பாருங்க. தூய்மை பணியாளர்கள் 60 வயசுக்குள்ள எல்லாமே கஷ்டங்களை தாண்டி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அது எல்லாத்தையும் வந்து எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது அதையெல்லாம் நாங்க காது கொடுத்து கேட்போம், அவங்கள போய் பார்ப்போம், பக்கத்துல உட்காருவோம், அவங்களோட சாப்பிட்டோன்னு பெருமையா பேசிக்குவோம், அவங்களோட டீ குடிச்சோன்னு பெருமையா பேசிக்குவோம். ஆனா அவங்க போராட்டம்னு இறங்கிட்டாங்கன்னா அவங்களை அடிச்சு ஒடுக்குங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? தூய்மை பணியாளர்கள் கூட நான் டீ குடிச்சேன், ஸ்டாலின் சொல்றது, உதயநிதி சொல்றது, அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன், சாப்பாடு சாப்பிட்றேன், பக்கத்துல உட்காந்து சீட்டு மேயர் பிரியா தான் சொன்னாங்க சாப்பிடுறது, அந்த போட்டோ எல்லாம் சொல்றது, அது செஞ்சது ஸ்டாலின் சாப்பிட்டு, உதயநிதி சாப்பிட்டு. இதெல்லாம் என்னன்னா ஜாதியோடைய ஜாதி பாக்குற முறை தான் அது. என்ன சார் இது? சமூக நீதி சார், அதை நான் சொன்னாலே ஜாதி பாக்குறது சார். நான் ஜாதி பார்க்க மாட்டேன், ரெண்டா ஒண்ணு பேர் ஒண்ணு, நான் சாப்பிட மாட்டேன், என்ன ஜாதிய நோக்கத்தோட பாக்குறதா அது? அது ஜாதி விருது, அது ஜாதியோட பாக்குறவங்க சொல்ற வார்த்தை தான் அது. ஏன் இது வந்து ஒரு உரிமை பிரச்சனை, இது ஒரு சமூக பிரச்சனை, அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, இதையெல்லாம் பார்க்காம ஏன் இதை ஒரு சாதிய பிரச்சனையாக இதை ஏன் அணுகுறீங்க சார்? இது என்னன்னா, இன்னைக்கு வந்து இங்க இருக்கிற மக்கள் சார், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சார், இந்த செட்டில் கேஸ்ட் மக்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து தன்னுடைய உரிமையை விட மாட்டாங்க, டஃபா நிப்பாங்க. இப்ப உங்களுக்கு என்னன்னா, இவங்க அரசாங்கமும் அப்படித்தானே சொல்லுது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் தான் நாங்க அவங்களுக்கு ஆதரவு. ஸ்டாலினுக்கும் இதுக்கெல்லாம் என்ன சார் சமூக நீதிக்கு என்ன சார் சம்பந்தம்? அங்க போய் திருமாவளவன் மீட்டிங்ல வந்து செட்டில் கேஸ்ட பத்தி பேசுவாரு, கம்யூனிஸ்ட்ல வந்தாருன்னா நான் என் பேரு ஸ்டாலின், நான் கியூபா புரட்சியை பத்தி பேசுவாரு கம்யூனிஸ்ட் மீட்டிங்ல. இங்க இருக்கிற மக்களை போராடிங்க, கியூபாவுக்கு போயிடுவாரு, அமெரிக்கா ஏகாதிபத்திய பத்தி போயிடுவாரு, ரஷ்யா புரட்சின்னு. இதெல்லாம் ஸ்டாலினுடைய மாயத்தந்திரம், கருணாநிதி வழியா வருது. இதெல்லாம் ஸ்டாலினுக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? எதுவுமே கிடையாது. அவங்க இப்ப என்னன்னா, இந்த மக்களை அடிக்க ஒடிச்சிட்டா, இந்த தலைவர்கள்லாம் ஒடுக்கியாச்சு. இந்த அங்க 1-2 தலைவர்கள் 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சு சொல்றவங்களாம் அங்க அடிமைகளா தான் இருக்காங்க. அடிமையா உட்காந்துட்டு அவங்க பேசுறது அட்மிட் பண்றாங்க எல்லாத்தையும். நான் பேசிடுவேன், நீ என்ன பேசுறது, நான் பேச, நீ என்ன அந்த மக்களை அடிச்சு ஒடுக்கிறாங்க. அப்புறம் என்ன, உன்னை அடிச்சானா அந்த மக்களை அடிச்சானா? அதை கேட்க வக்கில்ல. நீ 4 எம்எல்ஏ இருந்தா, நீ 2 எம்பி இருந்தா யாருக்கு தேவை? மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. நீ வந்து 4 எம்பி பெருமை, 2 எம்பி பெருமையா பேசின்னு இருக்க. அப்போ இந்த சமூக மக்களை, செட்டில் கேஸ்ட் மக்களை அடிச்சு ஒடுக்கிட்டா, அதன் பிறகு யாருன்னா உரிமை பத்தி பேசுவாங்களா? அதுக்கப்புறம் யாரு இருக்கா? பயமுறுத்துறது தான். அதுக்கப்புறம் யாரு இருக்கா? பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்புறம் அவங்களை அடிக்க ஒடிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் யாரு இருக்கா? இன்னைக்கு எல்லா கம்யூனிட்டியும் நீ அடிக்க ஒடுக்கிச்சுன்னா, அந்த காஞ்சிபுரத்துல போராடுறது யாரு? பிற்படுத்தப்பட்ட மக்கள் தானே. அதையும் அடிக்க ஒடிச்சிட்டா, அதன் பிறகு கார்பரேட், திமுகன்றது ஒரு கார்பரேட் கட்சி. அந்த கட்சியை அந்த கார்பரேட்டுக்கு தானமா கொடுக்கறதுக்காக, டெண்டர் கொடுக்கறதுக்காக தான் இத்தனை அடிப்படைகள், அவங்கள உரிமைகளை, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களை உரிமைகளை ஒடுக்கி ஜனநாயக படிகளை செய்தார் ஸ்டாலின். அந்த மக்கள் அந்த வெறியோட தான் சொல்றாங்க. புரியுது, ஸ்டாலின் ஒழுகின்றாங்க. புரியுது. இவ்வளவு ஆக்ரோஷமாக மக்கள் வந்து அங்க அந்த போராட்டத்தில் கைது பண்ணும்போது பேசுறாங்க இல்லையா? இது எல்லாமுமே இன்னும் ஒரு 6-7 மாசத்துக்குள்ளாக எப்படியெல்லாம் அந்த மக்களுடைய மனநிலையாக மாற்ற போகுது அப்படிங்கறத பத்தி இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். டாக்டர் சரவணன், தொடர்ந்து இதே மாதிரியே காவல்துறையை வச்சு அடக்கி ஒடுக்கிறது, அராஜக முகத்தை காமிக்கிறதுன்னு இந்த அரசாங்கம், ஸ்டாலின் மாடல், திராவிட மாடல்னு சொல்லிக்கிற இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இன்னொரு 6-7 மாசத்துக்குள்ளாகவே 7-8 மாசம் தான் இருக்கு மேக்சிமம் எலெக்ஷனுக்கு. என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு நேரிடும்? இந்த போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம்ன்றது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் சார். இனி அடுத்து ஆசிரியர்கள் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, மருத்துவ பணியாளர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் இறங்குவாங்க. சென்னை மாகாணமா இருக்கும் பொழுது அதுக்கு கவர்னர் மன்றோன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த நேரத்துல வந்து காலரா கடுமையை வந்து கொத்தா மக்கள் இறக்குறாங்க. இவர் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக என்ன செய்யறாரு கவர்னர்? மக்களோட போய் வசிக்கிறார். அவர் இறுதியில வந்து அவருமே காலராக்க பழியாகிறார். இன்னைக்கு கூட சென்னையில பல இடங்கள்ல மன்றோன்னு பேரு அவங்க குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு நிலையெல்லாம் இருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் ஒரு சாதாரண ஒரு அடிப்படையா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கலாம்.
காந்திய 8 கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏன் போனோம்? இதுதான் நீங்க தான் வாக்குறுதி கொடுத்துட்டீங்களே. அந்த நேரத்துல அதிமுக பண்ணிருச்சு, நாங்க வந்தோம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டீங்களே. வந்து அடுத்த நாள் சட்டம் போட வேண்டியது இவங்க செய்ய மாட்டாங்க சார். ஏன்னா மதுரை அமைச்சர் பிடிஆர் பேசும்போது கூட அந்த நேரத்துல ஒரு பேட்டியில சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்துட்டா அதை செய்யணும்னு கட்டாயம் இருக்கான்னு சொல்லி கேட்டார். இவங்க அந்த மாதிரி சர்வாதிகார போக்கு உள்ள ஒரு கட்சி தான் திமுக. அதனால இவங்க பண்ணது பெரும் பாதக செயல் மக்களுக்கு. அதுவும் பட்டியலின மக்கள் 90% மக்கள் அவங்களுடைய அந்த இதை அவலமான அந்த நிலையை கூட இவங்க மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல இவங்க. அதனால ஒரு அரசியல் இவங்க புரியுது எல்லாமே இவங்க கூட்டணி, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு ஷூட்டிங் எடுத்துட்டு மக்கள்கிட்ட அன்றாட ஒரு பேர் வைக்கிறது, ஒவ்வொரு திட்டத்துக்கும் தாய்மான ஒரு திட்டம், இப்படி எதையாச்சும் ஒண்ணு ஏமாற்றி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை மூளைச்செலவு செய்யறதுக்கு பார்க்கறாங்க. நிச்சயம் 2026 நடக்காது. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் எல்லா இடத்துல எவ்வளவு வரவேற்பு இருக்குது அப்படின்ற காந்தியை நீங்களும் பார்க்கணும். லட்சக்கணக்கான மக்கள் எல்லா இடத்துலயும் கூடுறாங்க. அவங்க பேசக்கூடிய விஷயம் தெரியுது. தன்னார்வமா ஒரு அம்மா கத்துறாங்க, அண்ணே வாங்கன்றாங்க. 26 வரேன் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடியார். அப்ப 26 நிச்சயமாக தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம். எடப்பாடி தமிழகத்து முதலமைச்சர் வேலுமணி ஏற்கனவே கொடுத்திருக்காரு. இவரு ஸ்பாட்டுக்கு போகலன்னு சொல்றாரு. அவர் ஏமாற்றத்தை நடிக்க தெரியாது எடப்பாடியாருக்கு. அதனால அன்னைக்கே அறிக்கை கொடுத்துடுறாங்க. நாங்க 16 பேர் எங்க பேரை நியமனம் பண்ணோம், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களோட குறைய தீர்க்கிறோம்னு அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. உறுதியாக இதெல்லாம் நடக்கும். இன்னும் நிறைய வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே வர்றாரு. சாமானிய பெண்ணுக்கு மகளிர் உரிமை தொகை 1500, பொங்கல் பரிசு 2500, தீபாவளிக்கு தரமான சேலை, தாலிக்கு தங்கம் பிளஸ் பட்டு சேலை மணமகளுக்கு, கோவில் நிலங்களை வசிக்கிறவங்களுக்கு பட்டா, பசுமை வீடுகள், சாமானிய மக்களுக்கான பசுமை, பல்வேறு வாக்குறுதிகள் அந்தந்த ஏரியால மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றாரு. இறுதியாக இதெல்லாம் செய்வாரு. ஆட்சிக்கு நிச்சயமாக அதிமுக வரும், எடப்பாடியார் வரும். நன்றி சார். காந்தி சார், இப்ப என்னன்னா அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றுறது, அதை மாத்துறது, அவங்க போராடுறது, அதுக்குள்ள இப்ப யாரும் பேசல. ஆனா இப்படி செய்தது தவறுன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அந்த தவறுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்குமா? அது சார், நான் தான் முதல்ல சொன்னேன், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் காவல்துறையை ஏவி ஒரு பிரச்சனையை செய்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து. அப்ப இந்த அரசாங்கத்து மேல யார் நடவடிக்கை இப்ப கூட இதன் வாயிலாக நான் சொல்றது என்னன்னா, 2 மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இப்பொழுது போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் 15 மண்டலத்தைச் சேர்ந்தவர்களையும் அரசு பணியில் அவர்களை அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த அரசாங்கத்துக்கு 15 மண்டலம் அதிமுக செய்த 10 மண்டலத்தை இருங்க நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க அப்புறம் பேசுங்க. ஏற்கனவே அதிமுக செய்த 10 மண்டலத்தினுடைய தவறையும் சரி செய்து அவர்கள் போராடுகின்ற 2 மண்டலத்தையும் சேர்த்து இன்னும் 3 மண்டலம் போராடாமல் இருக்கிற 3 மண்டலத்தையும் சேர்த்து 15 மண்டலத்திற்கும் இந்த திமுக அரசாங்கம் அவர்களை அரசு பணியில் அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதே மாதிரி எந்த அரசாங்கம் அரசு இதெல்லாம் பண்ணுன்னு நம்புறீங்க பாத்தீங்களா? இல்ல ஏன் நம்புறோம்னா, ஏன் நம்புறோம்னு கேட்கணும்ல, அது கேள்வி கேட்கணும்ல. அதிமுக ஆட்சியில் அன்றைக்கு துப்பாக்கி சூட்டில் கொலை செய்யப்பட்ட, அன்றைக்கு கொடூரமாகப்பட்ட 21 வன்னியர்களுக்கு இந்த திமுக அரசு நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. வேணும்னே இல்ல அதே மாதிரி இருங்க நான் சொல்றேன், இருங்க நீங்க அப்ப பதில் சொல்லுங்க. போராட்டத்தை நீங்க கொச்சைப்படுத்துறதுக்காக இத டைலூட் பண்றதுக்கு இத டீவியேட் கேட்க மாட்டீங்களா? கேட்டா அரசாங்கத்தோட தவற மறைக்கிறதுக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை நீங்க வேணும்னே இல்ல அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டம் செய்யும்போது எஸ்மா டஸ்மா சட்டத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை கைது செய்து அவர்கள் எத்தனையோ பேர் வாழ்வாதாரத்தை வீணடிச்ச அரசு தான் அதிமுக அரசு. இது முன்னாள் உறுப்பினர் சரவணன் அவர்கள் மறுக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். என்னன்னு நடக்குது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 12,500 பேர் நன்றி சார். வாழ்நாள் முழுவதும் அவர்கள் எந்த விதமான என்னால அனுமதிக்க முடியாது மிஸ்டர் பழி வாங்கியவர்கள் நன்றி. இதே இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். முனவர் பாஷா சார் ரொம்ப சுருக்கமாக இறுதி கருத்து வரேன் சார். இல்ல அவங்க 2 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும், நேரம் இல்ல. ரொம்ப சுருக்கமாக காந்தி அவர்களுடைய கோரிக்கை என்பது கடந்த கால ஆட்சியில் நடந்த தவறுகளுக்கு தான் மக்கள் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினார்கள். நடந்ததே திரும்ப திரும்ப சொல்வதை விட காந்தியினுடைய விருப்பம் என்பது 2 மண்டலத்தில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மீதி இருக்கின்ற 12
மண்டல தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவு நடந்த மீதி இருக்கின்ற 13 மண்டல இறங்கி தூய்மை போராடுங்கன்னு தூண்டுறாரு. இறங்கி போராடினால்தான் நேற்று நடந்த அடக்குமுறைக்கு நியாயம் கிடைக்கும் தவறான என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கு. ஏன்னா சார், பதிவே தவறான பதிவு பண்றீங்க நீங்க. அதான் சார், எதை சொல்ல அப்ப பாருங்க பேருக்கு என்ன கொடுமை நடந்தது. ஒரு கூட்டணி தாக்கப்பட்டது கூட்டணியில இருக்குன்றதுக்காக எவ்வளவு ஒரு தவறான ஒரு பதிவு பண்றீங்க பாருங்க. 13 மண்டலத்துல இல்ல, ரெண்டு பேர் பேசுறது கேட்காதீங்க பாருங்க. உங்களுக்கு இது அவரோட சொல்றேன். அப்ப நீங்க நீங்க வந்து இருங்க, ரெண்டு அவங்களுக்கு கூடுதல்னு சொல்லுங்க. இருங்க சார், அவரோட ரெண்டு மண்டலத்துல கூடுதல்னு சொல்லுங்க. ரெண்டு மண்டலத்துல இருக்கிற அந்த பணியாளர்களுடைய கோரிக்கையில் நியாயம் இல்லை என்று தாக்கி அடித்திருக்கிறீர்கள். மீதி இருக்கின்ற 13 மண்டலத்தவர்கள் இந்த தாக்குதலை கண்டித்து அவர்களும் தெருவுக்கு வந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதுதான் நடக்க வேண்டும். அதைத்தான் காந்தியும் எதிர்பார்க்கிறார். மணி கங்காதரன் ரொம்ப சுருக்கமா இருக்கிறது சார். தமிழகம் முழுக்க இருக்கிற நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி பகுதியில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் இந்த ஃபேஸ் பண்றாங்க. என்ன சார், இவர் 10 மண்டலத்தை சொல்றாரு, நீங்க என்னன்னா ஒட்டுமொத்தமா திரண்டு வாங்க இப்படி சொல்றீங்களே சார், எல்லாத்தையும் போராட்டத்துக்கு தூண்டுறீங்களே. 3 ஆண்டுகள்ல ஸ்டாலின் பண்ண தவறுகளால இன்னைக்கு எல்லாருமே போராட்டாங்க. அங்கங்க தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு 40 இடத்துல போராட்டம் நடந்துச்சு. அப்படி அங்கங்க இருக்காங்க. அவங்க ரிட்டையர் ஆனா அவங்களுக்கு ஃபண்ட் கூட கொடுக்க முடியல ஸ்டாலின் அரசாங்கத்தால. செவிலியர்கள் போறாங்க, அங்க போய் கதை விட்டாப்புல, கம்பி கட்டினாப்புல, நான் உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றேனாப்புல. அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட அங்க போனாப்புல. ஒருத்தர் இந்த எதனாவது ஒண்ணு எல்லா போக்குவரத்து பழைய ஓதுவத்தை கொண்டு வரும் எதாவது சொன்னாரு. எதனா பண்ணாரா? எதுவும் கிடையாது. இன்னைக்கு நேற்று வந்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. எனக்கு ஊதிய கொடுக்கல, நாங்க போராட்டம் பண்ணணும். இப்படி எல்லா மக்களும் வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணி ரெடி ஆயிட்டாங்க. இந்த ஆட்சியை விரைவில் அகற்றணும். அதனாலதான் ஒரு அம்மா கேக்குது, ஆனா நீ எப்பனா ஒரு விரைவில் ஸ்டாலின் ஆட்சி அகற்றப்பட்டாதான் இதுக்கு தீர்வு காணும். பார்க்கல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும், இந்த போராட்டங்களை அடக்கக்கூடிய இந்த அடக்கு முறைகளை மக்கள் எந்த மாதிரியான கண்ணோட்டத்தோட அணுகுறாங்கிறத இன்னும் சில மாதங்கள்ல அவங்களே தீர்ப்பு வழங்க போறாங்க. அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். கருத்துக்களை பெறுகின்ற கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.